அப்படியே ரைட் ஆஃப் பண்ணாங்க அவர். அது இனிமேல் இல்லை, இந்த சீரீஸ்லேயே இல்லை அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காம திரும்பி பார்த்தா படிக்கட்டுலேருந்து இவர் இறங்குறாரு பேட்டை கட்டிட்டு. அப்படியே ஒரு மெய் கூச்செறிகிற ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது அது. எல்லாருமே கிரவுண்டில் இருக்கிற எல்லாருமே சரி, நாட் ஓன்லி இந்தியன் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து எழுந்து நின்று சல்யூட் பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க. அவருடைய கமிட்மெண்ட்டு, அவரோட டெடிக்கேஷன் வந்து இப்போவும் சொல்கிறேன், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், நோ டவுட் அபவுட் இட். ஹேவிங் செட் தட், அப்படியே எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது? நான் என்னுடைய கேள்வி வந்து, இது ரிஷப் பந்த் பண்ணியிருக்கணுமா? ஏன் சார்? எதுக்கு, ஏன் பண்ணணும்? அந்த சிச்சுவேஷனில் இவர் வந்து இவரால் ஒரு 30-40 ரன் பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு? ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த சிச்சுவேஷனில் அந்த மாதிரி காலில் ஃப்ராக்சர் காலை வச்சுட்டு வந்து விளையாடி திருப்பியும் அந்த காலில் அடிபட்டுறன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கிற அந்த எலிமெண்ட்ரி ஒரு 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 வருவாரோ அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாமல் போயிருக்கும். அந்த சான்ஸை எதுக்கு எடுக்கிறார்? எப்போ எடுத்துருக்கலாம் தெரியுமா? இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் நேற்றுக்கு ஆடினாங்கல்ல, நேற்றுக்கு வந்து கடைசியில் ஒரு 10 ஓவர் ஆட வேண்டியிருக்கு, ஆடினா ட்ரா பண்ணிடலாம், இல்லைனா தோற்றுருவோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கை கால் எல்லாத்துலேயும் பேண்டேஜ் கிட்டேஜெல்லாம் கட்டிட்டு வெறும் 2 கையில் மட்டும்தான் ஹோல்டு பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷனில் வந்து ஆடி இருந்தால் கூட அது வேறு விஷயம். அது வந்து டீமுக்காக பண்ணாருங்களாம். பட் இது வந்து தனிப்பட்ட முறையில் அவருக்கு நம்ம சல்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சுட்டு பார்த்தா, பட் அவசியமா அந்த சுச்சுவேஷனில் இது தேவையா? அதுவும் ரிஷப் பந்த் மாதிரி ஒரு ஆளுங்க இழக்கிறதுக்கு டீம் தயாரா? அந்த இடத்துல வந்து கேப்டனும் கோச்சும் இவர் ரிஷப் பந்த் நான் போகிறேன், நான் பேட் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது கூட அவர் அனுமதிச்சிருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒருவேளை நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் நான் வேண்டாம்னு தான் சொல்லியிருப்பேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். என்ன 360 ரன் அடிச்சது 300 ரன் கால் அவுட் வரன்னு வச்சுக்கோங்களேன், இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். அதனால அந்த இப்போ நீங்கள் எண்ட் ஆஃப் த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதோட பெரிய க்ரைட்டீரியா ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, எந்த இடத்துல உங்களுடைய ப்ரெசன்ஸ் தேவை, எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு 10 நிமிஷம் நீ உள்ளே வந்து நின்னா கூட போதும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இந்த சான்ஸ் எடுக்கலாம். பட்டு அவ்வளோ அவசியம் இல்லைங்கிற இடத்துல அந்த சான்ஸு எடுத்தது ஒரு டீமோட காசு வச்சு பார்க்கும்போது அவசியம்தானா அப்படிங்கிற கொஸ்டின் என் மனசில் இருந்தது. அதை நான் ஷேர் பண்ணிட்டேன். தனிப்பட்ட முறையில் ஹேட்ஸ் ஆஃப்.